நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கிறது. இன்று முதல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு எதிரான நடவடிக்கையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அரசு இந்தியா மீது 50% வரி விதிப்பு என்று அறிவித்திருந்தது. அது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் கிடங்குகளில் இருக்கும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜவுளி, தோல் உள்ளிட்ட பொருட்களுக்கான வரி 50% உயர்த்தப்படுகிறது. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கோவையிலும் உற்பத்தி துறையில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் வரி விதிப்பு அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமெரிக்கா விதித்த அந்த கூடுதல் 25% வரி என்பது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூடுதல் வரி விதிப்பு இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாக துணி இருக்கின்றது. ஆயத்த ஆடைகள், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்து இருக்கின்றன. எனவே அவர்கள் ஆர்டர் கொடுத்தால் அந்த அடிப்படையில இங்கு துணிகள் உருவாக்கப்பட்டு அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போது கூடுதலாக வரி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் திருப்பூரில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதாக தெரிய வருகின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 25% வரியுடன் கூடுதலாக 25% வரி விதித்திருப்பதன் மூலமாக இனி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் நாம் 50% வரியை செலுத்த வேண்டும். இது அந்த பொருளின் மீதான உற்பத்தி, அதே போல முதலீடு உள்ளிட்ட பல விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவு வரி செலுத்தி அங்கு ஏற்றுமதி செய்வது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம். ஏனென்றால் இதே பொருட்களை உலகின் பல்வேறு நாடுகள் குறைவான வரியுடன் அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய காரணத்தால் அவர்கள் லாபம் அதிகமாக பெறக்கூடிய சூழல் ஏற்படும். அவர்களிடம் குறைவான விலையிலேயே அந்த பொருட்கள் கிடைக்கும். இதனால் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி கூட பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வரி விதிப்பு, அதாவது கூடுதல் வரி விதிப்பிற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஏற்கனவே யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான போர் 3 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வருகின்றது. இதில் யுக்ரைன் பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து போர் நடத்துவதற்கான காரணம், ரஷ்யாவிற்கு கச்சா எண்ணெய் போன்றவை விற்பனை செய்வதன் மூலமாக அதிகமான வருவாய் கிடைக்கிறது. அந்த வருவாயை வைத்துதான் தங்களுடைய அண்டை நாடான யுக்ரைன் மீது அவர்கள் தொடர்ந்து போர் நடத்தி வருகிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த பண வருவாயை தடுக்க வேண்டுமானால் ரஷ்யாவிடமிருந்து யாரெல்லாம் கச்சா எண்ணெய் போன்றவற்றை வாங்கி வருகிறீர்களோ அவற்றை எல்லாம் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அல்லது கூடுதல் வரி விதிப்போம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இந்தியா தன்னுடைய நீண்டகால நண்பரான ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கக்கூடிய அந்த பழக்கத்தை தொடர்ந்தது. அதன் காரணமாக அமெரிக்கா தற்போது கூடுதல் வரியை விதித்திருக்கின்றது. இந்த கூடுதல் வரி விதிப்பின் காரணமாக இன்று முதல் 50% வரி என்ற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று நம்முடைய பிரதமர் குஜராத்தில பேசும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளர்களும் பாதிப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், சிறு உற்பத்தியாளர்கள், அதே போல வணிகம் செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுடைய நலனும் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். எனினும் கூட 10 முதல் 25% வரிகளை அண்டை நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்தியாவிற்கான அந்த வரி விகிதம் அதிகம் என்பதனாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று முதல் அந்த கூடுதல் வரி அமலுக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.